சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து இந்த சிறுபருப்பு ஊற வச்சுருந்தேன். அது வந்து பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம்லாம் அரைச்சதுக்கப்புறம் சேர்த்துட்டு ஒரு தோசை. ஸோ முட்டை கிரேவி தான் அதுக்கு தொட்டுக்க கொடுத்தேன். லஞ்சுக்கு கிரேவி, சன்னா தொட்டுக்க கொடுத்தேன். இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ணேன். கொஞ்சம் பனானா கேக் சும்மா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா வந்துச்சு. டின்னர் வந்து சிம்பிள். சன்னா காலைல வச்சுருந்துச்சு. அதை தாளிச்சிட்டு ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டோம். டியூஸ்டே அன்றைக்கி இடியாப்பம் கொஞ்சம் பீட்ரூட் அரைச்சிட்டு இடியாப்பம் தான் ரெடி பண்ணேன். அதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் பால். லஞ்சுக்கு வந்து நான் வாழைப்பூ வடைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு வாழைப்பூ வடை, அதுக்கப்புறமா சொரக்காயில் வந்து சாம்பார் வச்சுருந்தேன். சொரக்காயில் இது வந்து ரிச் காட் பீர்க்கங்காய் சாம்பார்னு சொல்லுவாங்க. லஞ்சுக்கு முட்டை ஆம்லேட், வடை, வேர்க்கடலை, கேரட் பீன்ஸ் பொரியல், பீர்க்கங்காய் சாம்பார் தான். டின்னர் வந்து சாம்பார் வடை இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கஞ்சியே சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப பசிக்கல. வெனஸ்டே வந்து அடை மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதில் பீட்ரூட் அரைச்சிட்டு வெங்காய சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அடை தோசை, அதுக்கு தொட்டுக்க வந்து வெங்காய சட்னி. லஞ்சுக்கு வந்து காரக்குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், வாழைப்பூ கூட்டு இருந்துச்சு. ஸோ குழந்தைக்கு வந்து லஞ்சுக்கு வெண்டைக்காய் பொரியல், காரக்குழம்பு கொடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே வாழைப்பூ கூட்டு கொடுத்தேன். ஸோ கொஞ்சம் டைம் இருந்ததால் ராகி லட்டு மட்டும் செஞ்சேன். நைட் டின்னர் வந்து சப்பாத்தி மட்டும் தான் போட்டேன். ஏன்னா காரக்குழம்பும் இருந்துச்சு, கூட்டும் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன். வேறு எதுவும் நான் இதுக்குன்னு தனியாக எதுவுமே பண்ணல. தேர்ஸ்டே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் அரைச்சேன். அதில் கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிருந்தேன். ஸோ இட்லி தொட்டுக்க வந்து இந்த தேங்காய் சட்னி. லன்ச் வந்து சிம்பிளாக தான் பண்ணேன். லஞ்சுக்கு வந்து மோர் குழம்பு தான் ரெடி பண்ணேன். மோர் குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. ஸோ ஸ்கூலுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் கொடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு கொடுத்தேன். நைட்டு வந்து மஷ்ரூம் கிரேவி பண்ணிவிட்டு சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். மார்னிங் வச்ச இட்லி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதில் வந்து பொடி இட்லி பண்ணிட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரைடே குழந்தைக்கு ஸ்கூல் லீவு. ஆனால் மார்னிங் எழுந்துச்சு ரெட் இட்லி, அதுக்கப்புறம் சன்னா கிரேவி பண்ணிவிட்டேன். லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு சன்னா கிரேவியும் இருந்துச்சு. அதே மாதிரி கர்ட் பச்சடியும் தொட்டுக்க ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ டின்னர் வந்து ரைஸ், அதுக்கப்புறமா இட்லிலாம் கொஞ்சம் உப்புமா பண்ணி சாப்பிட்டதால டின்னர் வந்து நான் என்ன பண்ணேன்னா சிம்பிளாக வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு சூப் மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன்.